السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في كلامه الكريم وفي القرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم واعلموا أنما أموالكم وأولادكم فتنة وأن الله عنده أجر عظيم. صدق الله العظيم العظيم. اللهم صل على محمد شمس الأنبياء وبدر المرسلين وكتب الأولياء افتخار المتقين تاج أمة شفيع المجرمين شفيع يوم القيامة الله يا هادي اللهم صل وسلم وبارك عليه. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உண்டாவதாக. அவனது அருளும் அன்பும் எம்பெருமான ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அல்லாஹ் அடிச்சுவற்றை பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கிற இன்னும் வாழ இருக்கும் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் அருளும் அன்பும் என்றென்று உண்டாவதாக. அமீன். அல்லாஹின் மாபெரும் கிருபையினால் இன்று நாம் அல் மதரசத்து நூறு ஹுதா பெண்கள் மாரசாவினுடைய 4ஆம் ஆண்டு துவக்க விழாவிலும் 1ஆம் ஆண்டு பட்டமளிப்பு விழாவிலும் இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் மற்றும் முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கக்கூடிய உலமா பெருமக்கள் ஊர்வாசிகள் இன்னும் வாழ்த்துறை வணங்கியிருக்கிற இமாம்கள் அனைவருக்கும் என் முதற்கண் சலாத்தினை தெரிவித்தவனாக என்னுடைய வாழ்த்துறையை ஆரம்பம் செய்வேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த சமூகத்திலே ஒரு விழா கட்டாயமாக நடத்தப்பட வேண்டும் என்று சொன்னால், ஒரு கல்வி உலக மக்கள் மத்தியிலே கட்டாயமாக கற்றுக் கொடுக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அது மார்க்க கல்விதான். ஏன் அப்படி என்றால், உலகம் சார்ந்த கல்வியை நீங்கள் எடுத்துக்கொண்டால் அது துறை சார்ந்த கல்வியை மட்டும்தான் கற்றுக் கொடுக்குமே தவிர மனிதர்களுக்கு அடுத்த கட்ட நிகழ்வை அடுத்த கட்டமான செய்திகளை நிச்சயமாக கற்றுக் கொடுக்காது. எனவேதான் உலக கல்வியிலே பல பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. ஒருவன் 10th முடித்து விட்டானால் எந்த துறையை தேர்ந்தெடுப்பது என்பதாக ஒவ்வொரு துறையுமாக பல துறைகள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அந்த துறை சார்ந்த விஷயங்கள் மட்டும்தான் கற்றுக்கொள்ளப்படுகிறது. எனவேதான் ஒரு இடத்துல போய் ஒரு துறை சார்ந்த ஒரு இடத்துல வேறு துறையை கேட்டோமானால் அவர் சொல்லக்கூடிய வார்த்தை இது என்னுடைய சப்ஜெக்டில் என்பதாக கூறுவார். அப்படியானால் உலக கல்விகள் அனைத்துமே அவருடைய துறை சார்ந்த விஷயங்களை தான் கற்றுக் கொடுக்குமே தவிர வாழ்வியல் விஷயங்கள் நிச்சயமாக கற்றுக் கொடுக்காது என்பதை உலகம் ரீதியாக கல்வி ரீதியாக நாம் நிச்சயமாக பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் மார்க்க கல்வி எடுத்துக்கொண்டால் இந்த மார்க்க கல்வி என்பது இங்கு போதிக்கப்படக்கூடிய கல்வி என்பது ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்பதாக அடிப்படை விஷயம் முதல் கற்றுக் கொடுக்கப்படுகிறது. உதாரணமாக சொல்வதாக இருந்தால், ஒரு மனிதன் எப்படி செருப்பு அணிய வேண்டும், ஒரு மனிதன் எப்படி ஆடை உடுத்த வேண்டும், எந்த ஆடை உடுத்த வேண்டும், எப்படி உணவு உட்கொள்ள வேண்டும், அந்த உணவு எந்த முறையில் இருக்க வேண்டும், இப்படியாக தொழில் ரீதியாக வியாபாரம் ரீதியாக குடும்பம் ரீதியாக ஏன் ஒரு படி மேலே சொல்வதாக இருந்தால் ஒருவன் எப்படி சிறுநீர் கழிக்க வேண்டும், இந்த சிறுநீர் கழித்தவுடன் எப்படி சுத்தம் செய்வதாக மனிதன் பிறப்பு முதல் இறப்பு வரை கால் முதல் தலைவரை ஆகின அனைத்து விஷயங்களையுமே இந்த மார்க்க கல்வி அடிப்படையாக கொண்டு கற்றுக் கொடுக்கிறது. எனவேதான் இந்த கல்வியை நாம் கட்டாயத்தின் பெயரிலே கற்க வேண்டும். எமது பெண் பிள்ளைகள் ஊரிலே வீட்டிலே 12th முடித்து விட்டார்கள், கல்லூரி படிப்பை முடித்து விட்டார்கள், இன்னும் திருமணத்துக்கு ஆண்டுகள் இருக்கு என்பதாக ஒரு முபல்லிகா பட்டம் பெற்றால் நன்றாக இருக்கும், ஒரு ஆலிமா பட்டம் பெற்றால் நன்றாக இருக்கும்போதாக காலம் இருக்குது என்பதாக அந்த கல்வியை நாம் நிச்சயமாக கற்றுக் கொடுக்க கூடாது. மாறாக வாழ்வியலின் அடிப்படை தேவையாக படுத்தப்பட வேண்டும் என்ற ரீதியிலே நமது பிள்ளைகளுக்கு கண்டிப்பான முறையிலே இந்த கல்வியை நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். அதிலும் குறிப்பாக ஏன் பெண் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், ஆண்கள் ஆலிமாக ஆகுவது, ஆஃபீதுகளாக ஆகுவது, இமாம்கள் ஆகுவது எல்லாம் அவர்களுடைய வாழ்க்கையை எடுத்துக்கொண்டால் அவர்கள் பிறந்தது ஒரு ஊராக இருக்கும், அவர்கள் படித்தது ஒரு ஊராக இருக்கும், அவர்கள் பணி செய்வது இன்னொரு ஊராக இருக்கும். அப்படியானால் அவர்களுடைய கல்வி என்பது சமுதாயத்திற்கானது. எந்த ஊருக்கு சென்றாலும் அந்த ஊரை தன் சொந்த ஊராக கொண்டு சமுதாய பணியை செய்து கொண்டே இருப்பார். ஆனால் பெண்களுக்கு மார்க்க கல்வி என்பது எதற்கு என்று சொன்னால் தன்னுடைய குடும்பத்திற்காக, தன்னுடைய பிள்ளைகளுக்காக, தன்னுடைய சந்ததிகளுக்காக. ஒரு வளரும் சந்ததி எப்படி இருக்க போகிறது என்பதை தீர்மானிக்கும் பொறுப்பு உலகிலே யாருக்கு இருக்கு என்பதாக நீங்கள் எடுத்துக்கொண்டால் ஆட்சியாளர் இடத்திலேயோ கல்வியாளர் இடத்திலே இல்லை, மாறாக அந்த வீட்டு பெண்கள் இடத்திலே தான் இருக்கிறது.
ஒரு வளரும் சந்ததி எப்படி இருக்க போகிறது, அந்த வளரும் சந்ததி எப்படி சமுதாயத்தை உருவாக்கும் என்ற நிலையை யார் கையில் அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கிறான் என்று சொன்னால் அது அவங்க வீட்டு பெண்களிடத்திலே தான் அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கிறான். நீங்கள் வரலாற்றை எடுத்துக்கொள்ளலாம். வரலாற்றை விஞ்ஞானிகளாக, இமாம்களாக, சூஃபிகளாக இருக்கக்கூடியவரை நீங்கள் எடுத்துக்கொண்ட அவர்கள் எல்லாம் அதில் ஒளியாக திகழ்வதற்கு, அதில் மின்வதற்கு அடிப்படையாக இருந்தவர்கள் யார் என்பதாக நீங்கள் எடுத்துக்கொண்டால் நிச்சயமாக அதற்கு அடிப்படையாக தாய்மார்கள் தான் இருந்திருப்பார்கள். உதாரணமாக சொல்வதாக இருந்தால் நீங்கள் மக்கா இமாம் அப்துல் ரஹ்மான் சுதேசி எடுத்துக்கொள்ளலாம். நான் இந்த நிலைக்கு அடைந்ததுக்கு நான் அடிப்படை காரணம் என்ன என்பதாக அவர் கூறும் பொழுது, என்னுடைய தாயின் துவா தான். என்னை நீ தாய் திட்டும் போது கூட நீ மக்காவிற்கு இமாமாக போ என்பதாக தான் திட்டுவான் என்பதாக கூறினார். அப்படியானால் இந்த நிலைக்கு நான் அடைந்ததுக்கு அடிப்படையான காரணம் என்னுடைய தாய் என்பதாக கூறுவார். ஏன் அப்துல் காதர் ஜியான் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் எடுத்துக்கொள்ளலாம். தீனை பரப்புவதற்கு ஒரு அங்கமாக திகழ்ந்தவர்கள். அவர்கள் அந்த நிலையை அடைந்ததுக்கு நான் அடிப்படை காரணம் யார் என்று சொன்னால் என்னுடைய தாய் என்பதாக கூறுவார். ஏன் இந்த பெரும்பான்மையான மதரசாக்களிலே அடிப்படை நூலாக போதிக்கப்படக்கூடிய புகாரி கிதாபை எடுத்துக்கொள்ளலாம். 1000க்கு மேற்பட்ட ஹதீஸ்களை அறிவித்திருக்கிறார்கள். ஆனால் அந்த ஹதீஸை கற்பதற்கு, அந்த கல்வியை கற்பதற்கு அடிப்படையாக இருந்தவர்கள் யார் என்பதாக இடத்திலே கேட்டால் என்னுடைய தாய் தான், என்னுடைய தாயின் துவா தான் இந்த கல்வியை கற்க வைத்திருப்பது. அப்படியானால் ஒரு தாய் நினைத்தால், ஒரு பெண் நினைத்தால், ஒரு தாய்மார்கள் நினைத்தால் வளரும் சமுதாயம் எப்படி இருக்க போகிறது என்பதை நிச்சயமாக உருவாக்கக்கூடியது அல்லாஹ் தஆலா ஒரு இடத்திலே கையிலே கொடுத்திருக்கான்னு சொன்னா அது சமுதாய பெண்களிடத்திலே தான் கொடுத்திருக்கு. எனவேதான் இந்த கல்வியை நிச்சயமாக பெண்கள் கட்டாயத்தின் பெயரிலே கற்றுக்கொள்ள வேண்டும். கற்றுக்கொண்ட பெண்கள், ஆலிமாக ஆகக்கூடிய பெண்கள், ஆஃபித்களாக, முபல்லிகாக்களாக, இஸ்லாமிய கல்வியை கற்றுக்கொண்ட பெண்கள் இன்றைய சூழலில் நமது பிள்ளைகளுக்கு எதை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதை மட்டும் சொல்லி என்ன உரைக்கு முற்றுப்புள்ளி வைப்பேன். இந்த உலகம் பரபரப்பாக ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்த பரபரப்பான உலகிலே நமது பிள்ளைகளுக்கு எதை கற்றுக் கொடுத்தால் நிச்சயமாக மனித புனிதர்களாக ஆர்வாக என்று சொன்னால், இந்த உலகம் ஒன்றை நோக்கி அடுக்கற்காக ஓடிக்கொண்டிருக்கு. என்னவென்று சொன்னால் பொருளாதாரத்தை நோக்கி, செல்வம் சம்பாதிப்பதை நோக்கி நமது பிள்ளைகள் ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த செல்வம் என்பது தேவை, ஆனால் அது மட்டும்தான் தேவை என்பதாக நமது பிள்ளைகளுக்கு நிச்சயமாக நாம் போதிவிக்க கூடாது. உலகம் அதை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறது. பொருளாதாரம் தான் தேவை, செல்வம் தான் தேவை என்பதாக நமது பிள்ளைகளுக்கு அப்படி போதிக்கப்படுவதனால் தான் உலகம் அப்படிதான் கற்றுக் கொடுக்கிறது. நீங்கள் உதாரணமாக எடுத்துக்கொண்டால், ஒரு மனிதன், ஒரு மாணவன் +2 முடித்து விட்டான் என்று சொன்னால் எந்த கல்லூரியில் படிப்பது, எதை தேர்வு செய்வதாக சொல்லும் பொழுது அவர்கள் இதை படித்தால் இவ்வளவு சம்பளம் கிடைக்கும், இதை படித்தால் இவ்வளவு சம்பளம் கிடைக்கும் என்பதாக அப்பொழுது அந்த பிள்ளைகள் எல்லாம் பொருளாதாரத்தை நோக்கி பயணிக்க செய்கிறார்கள். எனவேதான் அந்த கல்வியில் தோற்கக்கூடிய நேரத்தில் +2 சரியாக மார்க் எடுக்கவில்லை, சரியான சதவீதம் எடுக்கவில்லை என்று சொன்னால் அவர்கள் தற்கொலை செய்து கொள்வதற்கு துணிகிறார். காரணம் என்று சொன்னால் இந்த உலகம் அப்படி குழந்தைகளை வளர்க்கிறது. பொருளாதாரம் தான் தேவை, பணம் தான் தேவை, அதற்கு இத்தனை மார்க் நீ எடுத்திருக்க வேண்டும், இத்தனை சதவீதம் நீ எடுத்திருக்க வேண்டும், இந்த கல்லூரியில் படித்திருக்க வேண்டும், இந்த படிப்பை முடித்து இந்த இடத்துக்கு வேலை சென்றால் மட்டும்தான் உடைய அந்த பொருளாதாரத்தின் அடைமுன் என்ற ரீதியில் இந்த குழந்தைகள் வளர்க்கப்படும் பொழுது, உலகம் அது கற்றுக் கொடுக்கப்படும் பொழுது அதை கற்றுக்கொள்ளாமல் அந்த சதவீதத்தை அடையாமல் இருக்கும்போது குழந்தைகள் எல்லாம் தற்கொலை செய்துக்கும் துறை என்று சொன்னால் காரணம் இந்த உலகத்திலே அப்படி குழந்தைகள் வளர்க்கப்பட்டு கொண்டிருக்கிறது. எங்கெல்லாம் பொருளாதாரம் தான் தேவை என்பதாக ஒரு மனிதன் மனங்கள் ஏற்கிறதோ அங்கெல்லாம் மனிதனை என்பது அடிப்படை என்பதை கண்கூடாக பார்க்கிறோம். பொருளாதாரத்தை நோக்கி ஓடக்கூடிய குழந்தைகள் எப்படி ஓடுகிறது என்று சொன்னால் கடிவாளம் கட்டப்பட்ட குதிரைகளை போல் ஓடுகிறது. அது இடையிலே வரக்கூடிய குடும்பங்கள் பெரிதாக தெரிவதில்லை, ஏழ்மைகள் பெரிதாக தெரிவதில்லை, சொந்த பந்தங்கள் பெரிதாக தெரிவதில்லை. பொருளாதாரம் தான் இந்த இலக்கை நோக்கி குழந்தைகள் ஓடும் பொழுது இடையில இருக்கக்கூடிய அனைத்தையும் மறந்ததாக வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இஸ்லாம் சரி, இஸ்லாமிய கல்வியும் சரி பொருளாதாரத்தை ஒரு பொருட்டாக போதிக்காது. வாழமு அன்னம அம்வாலுக்கு மௌலாதுக்கு ஃபித்னா, உலகிலே நாம் பொருளாதாரத்தை உங்களுக்கு சோதனையாக கொடுத்திருப்பதாக கூறுகிறான். அதனால்தான் இஸ்லாத்தின் அடிப்படையாக நமக்கு போதிக்கப்படக்கூடியது, உலகில் பிறக்கக்கூடிய நேரத்தில் ஒன்றுமில்லாமல் பிறந்த நீ இறக்கக்கூடிய நேரத்தில் 2 ஆடையை மட்டும்தான் எடுத்து செல்ல முடியும். அப்படியானால் பொருளாதாரத்தை எதையும் எடுத்து செல்லுவதில்லை. உலகில் வாழக்கூடிய நேரத்திலேயே அந்த பொருளாதாரத்தை நமக்கு தேவையானதாக நாம் பயன்படுத்தும் போதுதான் நமக்கு முன்னேற்றம் கிடைக்கும் என்பதை இந்த வரலாற்று ரீதியாக பார்க்க. எனவே இஸ்லாமிய கல்வி என்பது நமக்கு மத்தியிலே கட்டாயத்தின் பெயரிலே கற்க வேண்டும். அதில் குறிப்பாக பெண்கள் கற்க வேண்டும். ஏன் என்று சொன்னால்
பெண்கள் தான் வரலாற்றில் மின்னக்கூடிய விஞ்ஞானிகளையும் அறிஞர்களையும் இமாம்களையும் உருவாக்குவதற்கு அடிப்படையாக இருக்கிறார்கள். அப்படியாக இந்த மாரசாவிலே பட்டம் பெறக்கூடிய மாணவிகள் எல்லாம் அல்லாஹின் மாபெரும் கிருபையினால் இன்று குர்ஆனிய கல்வியை கற்றவராக, ஹதீஸ்களை கற்றவராக இருக்கிறார். எனவே அதன்படியாக அவர்கள் வாழ்ந்து மரணிப்பதற்கும் அதை கொண்டு தந்த சந்ததிகளை சீராக தீனில் நிலையுள்ளவராக உருவாக்குவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.